திருப்பூர் சாமளாபுரத்தில் பிரச்சினைக்குரிய இடத்தில் மதுக்கடை அமைக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அங்கு மதுக்கடை அமைக்கப்படாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், சாமளாபுரம் மதுக்கடை விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வாதங்கள் என்ன? பூங்குழலி, இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இன்று காலை அவசர முறையிடப்பட்டது. சமூக ஆர்வலர் கிராஸ் கிராமசபை மற்றும் வழக்கறிஞர் சூரிய பிரகாஷ் ஆகியோர் முறையீடு செஞ்சாங்க. அது நேற்று மதுக்கடைகள் நெடுஞ்சாலையிலிருந்து குடியிருப்பு பகுதிக்கு மாற்றுவதை எதிர்த்து போராட்டம் நடத்தும் பொழுது பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறை ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடையை குடியிருப்பு பகுதிக்கு மாற்றக்கூடாது என அறிவுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்த போது இன்று மதியம் அவசர வழக்காக எடுத்துக் கொள்ள நீதிபதிகள் சம்மதித்தனர். அதன்படி இந்த வழக்கு இன்று மதியம் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி ஆஜராகி மதுக்கடையை தற்போதுள்ள தேசிய நெடுஞ்சாலை பகுதியிலிருந்து குடியிருப்பு பகுதிக்கு மாற்றுகின்ற உத்தரவை ரத்து செய்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதனால் வேறொரு இடம் கண்டறியப்பட்டு அந்த இடத்திற்கு மாற்றப்படும், குடியிருப்பு பகுதிக்கு மாற்றப்படாது என்று ஒரு விளக்கத்தை வழங்கியுள்ளார். மேலும் பெண் தாக்கப்பட்டதாக கூறும் விவகாரத்தில் அந்த பெண் தாக்கப்படவில்லை, காயமடையவில்லை, ஒரு சிறுவன் மட்டும் காயமடைந்திருக்கிறான். இது கூட நேற்று காவல்துறை வாகனங்கள் மீதும் காவலர்கள் மீதும் பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியதால் மைல்டு லத்தி சார்ஜ் என்று சொல்லக்கூடியவை லேசான லத்தி சார்ஜ் மட்டும் நடத்தப்பட்டது என்று அரசு தரப்பு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட எஸ்பி தலைமையில் விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இந்த வழக்கின் 3 பேர் தொடர்ந்த இந்த வழக்கோட ஆவணங்கள் இன்று நீதிமன்றத்துக்கு சேராததால் வழக்கு சற்று நேரம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பூங்குழலி, முகேஷ், பெண்களை ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் தாக்கிய சம்பவம் தொடர்பாக நீதிபதி என்ன தெரிவித்தார்? இந்த பாண்டியராஜன் பெண்களை தாக்கிய சம்பவம் தொடர்பாக இன்னும் விசாரணை தொடங்கவில்லை. தற்போது தாக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்குவதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதனால அந்த விவகாரத்து முதல்ல தலையிட்டு அதுல ஏதாச்சும் உத்தரவு பிறப்பிக்கிறோம். அதன் பிறகு காவல்துறை மற்றும் தமிழக அரசிடம் விளக்கம் கேட்ட பிறகு பாண்டியராஜன் மீதான நடவடிக்கை குறித்தோ அல்லது அவருக்கு அரசு தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது என்பதை பொறுத்தோ உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு அமையும். பூங்குழலி, முகேஷ், தங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.